பந்தம் இது பாசத்தா. ஏ குசு சாரி வேணாண்டி ஓவர பண்ற. சாரி நீ தெரியாம ஃபர்ஸ்ட் வார்த்தை குஷ்பு சரியா? இந்த பேருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அவளை போட்டு பாடா படுத்துற விட்டு தொலைடி. சாரிமா விடுமா தாயை தெரியாம வாய் உலர்த்தி சொல்லிட்டேன். சரி ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆமாங்க சம்மந்தி. இப்ப ரவி அடுத்து உனக்கு தானே? அங்கிள் அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் தங்கச்சிங்களா இருக்காங்க, எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். பாருப்பா, பரவாயில்லையே, உங்க பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ரவி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆட்டும், அப்புறம் ஏதாவது பொண்ணு கிடைச்சா கட்டி வச்சிடலாம். ஆமாமா, வயசாயிட்டே போகுதுல்ல. இங்க ரவி, லவ் கிவன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? இருந்தா சொல்லு, ஏன்ட்ட சொல்லு, நான் முடிச்சு வச்சிடுறேன். என்ன சம்மந்தி? அப்படிலாம் இருந்தா நானே சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவேனே. அப்போ உங்க வீட்டுல லவ்வுக்கு எதிர்ப்பு இல்லை, 2 மனசுக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் நம்ம பிரிச்சு வச்சு என்ன பண்ண போறோம்? அந்த பாவத்தை நம்ம எங்க போய் கொட்டிக்க போறோம்? அந்த காலத்துலதான் அப்படி லவ்னாலே ஏதோ ஒரு தப்பான விஷயம் நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா ஆமா, ஆனா அதுலயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆமாம் சம்மந்தி, ஆமாம் சம்மந்தி. மருமகளுகளா 2 பேரும் என்ன பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இந்த அத்தை கிட்ட சொல்லக்கூடாதா? மருமகளா? என்னத்த மருமகன் சொல்றீங்க எங்க 2 பேத்தையும்? ஏமா முறை அப்படிதானம்மா வருது. ஓஹோ, சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. அத்தை உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏனாம்மா, இந்த சின்ன மருமக ஆசையா சொல்றேன், கொஞ்சம் குடிச்சா என்ன? இப்பதாம்மா ராஜி கொண்டு வந்து கொடுத்தா. என் மருமவ அதெல்லாம் கில்லாடி மாமியாரை கவனிக்கிறது ஆளு. ஓ அப்படியா அத்தை, சரிங்க அத்தை. ஏம்மா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இந்த காலை ஈரம் கடிச்சிச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. அம்மா அப்படியே ராஜி மாதிரி போல அமைதியாகவே இருக்கா. பேசுவாத்த, ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் பேச மாட்டா. இப்போ கொஞ்சம் பழகுனாதான் பேசுவா. அப்படியா? ஏம்மா நம்ம தான் எல்லாம் சொந்தக்காரங்களாச்சே, நல்லா பேசி பழகணும். என்ன? சரிங்க அத்தை. நல்ல பிள்ளை. இந்த பிள்ளைக்கு நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து முடிச்சு போடணும். அதான் இந்த செயின் எங்கே வாங்கினீங்க? ரொம்ப நல்லா இருக்கு அந்த டிசைன், உங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். இது கல்யாண் ஜுவல்லர்ஸில் டிவியில் பார்த்தேன்னா அந்த டிசைனு, உடனே ஆர்டர் போட்டு செஞ்சது. அப்படியா அத்தை, ரொம்ப சூப்பராக இருக்கு. கலட்டி தரேன், நீ வேணா போட்டுக்கிறியா? சம்மந்தி உடனே மூக்கு வேர்த்துரும். அந்த பொம்பளைய கலட்டி கொடுக்குறீங்களா? உடனே சம்மந்தி கொம்மந்திட்டு வந்துடும் எங்கள் அம்மா. ஒன்று சொல்லுங்க சம்மந்தி. கேட்டி அம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்த நேரம் அந்த செயின் என் கழுத்துக்கு வந்திருக்கும். ஏ அம்மா, அதுக்குள்ள அம்மா பத்தியடி. ஐயக்கா நீ பேசாம இரு, மானத்தை வாங்காத. யார் எது கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்குவியா? அவங்க யாருடி? நம்ம அத்தை. ஆமா அத்தை, நம்ம அத்தையா? ராஜி அக்காவோட அத்தை, மாமியார். என்ன நினைக்க மாட்டாங்க, நீ வாங்கி போட்டுருந்தா மானமே போயிருக்கும். அவங்க நம்ம சொந்தக்காரங்க ஆக போறவங்கடி. ஆகட்டும், அதுக்கு இப்படி அலைஞ்சா நீ வர வர மாறிட்டே இருக்க. ஆமா, நீ யார் கூட்டணிடி? ஏன் கூட்டணியா இல்லை அவளுவ கூட்டணியா? ஏம்மா கூட்டணி கிட்டணின்னு சொல்கிறேன்னா அக்கா தங்கச்சிக்குள்ளே என்ன கூட்டணி? நியாயத்தை தானே சொல்கிறேன். நீ அவளுக்கு கூட சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எக்கட கெட்டுப்பா. ஏம்மா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுன்னு திருப்தியாக இருந்தேன், உடனே வந்துட்ட சண்டைக்கு. ஏன் கமாண்டு இவளையே நின்று பேசிக்கிட்டா இருந்தா எப்படி? பொங்க வைங்க, எல்லாமே சேர்ந்து வைப்போம் வாங்க. சம்மந்தி வாங்க வாங்க, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து கிளறி விட்டால் மட்டும் போதும். சரிங்க சம்மந்தி, நானும் பண்ணுறேன். காமிச்சு பாட்டியை மட்டும் சீக்கிரம் எடுத்து வைட்டு. என்னட்டி சீக்கிரம் பொங்க வச்சு சாப்பிட்டு கிளம்பிடுமா? இல்லை மழை வர மாதிரி இருக்கு. 2 குமரிகளை என்ன தாண்டி பண்ணுவீங்க நீங்க? ஐயோ அப்பா, ஏடி பொங்க வைக்க மாங்குட்டின்னு கூப்பிட்டு வந்தா டன் பண்ணி உட்காந்து பொருளி பேசிட்டு இருக்காளுங்க. இங்கே வந்தோம். கிளவி ஸ்டார்ட் பண்ணிருச்சுட்டி. ஏட்டி கொசுப்போ, இந்த பால் பாண்டியை கூப்பிட்டு வந்தா இந்த கிளவி மண்டியில இங்கே நிறைய மரம் இருக்கு, மரத்துல ஏறி விளையாண்டுருப்பான்டி. ஏம்மா வாய் முடி சும்மா இரு, அவனை வேற ஞாபகப்படுத்திட்டு. நல்ல வேலையை கூப்பிட்டு வரல. எங்கள் பேர் எத்தனை மரம் இருக்கு, இந்நேரம் எந்த மரத்துல நம்ம போய் கண்டுபிடிக்கிறது? பயவுல தொங்கிட்டு கடந்திருக்கோம் ஏதோ ஒரு மரத்துல. ஆமா ஆமா ஆரம்பிங்க. யாரும் வந்து அந்த புகையில நிக்கிறது எனக்கு பத்த வைக்கும் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த குசும்புக்கும் இழிச்சாக்காக்கு தான் தெரியுது. ஏட்டி எப்ப பார்த்தாலும் குசுப்பு குசுப்புன்னு சொல்லாதடி. குஸ்பு குஸ்பு
ஏம்மா நல்லா வந்து சேர்ந்தீங்கம்மா எல்லாரும். நேற்று வர்றீங்களா என்னட்டுப்பா? நீங்கள் ஆரம்பி உங்கள் மாதாஜி, பின்னாடியே வருகிறோம். சரி வாங்க. எடுத்து காமாச்சு எடுத்து வைடி இவ ஒருத்தி. ஏன் அம்மா என்ன இப்படி இருக்காவ எல்லாரும்? சரி வள்ளியம்மா இருங்க வள்ளியம்மா, பேசிட்டு இந்த சம்மந்திட்ட சட்டுன்னு சொல்லிட்டு வர முடியாதுல்ல. ஐயா பெரிய சம்மந்தி கடையை பார்த்ததே இல்லை, அப்புறம் பேசிக்கலாம் பாட்டி. சரி வள்ளியம்மா. ஏம்மா ராஜி வாமா இங்க. வரேன் வள்ளியம்மா. எட்டி பூச்சா இங்க பாருடி. என்னக்கா? இந்த மயசு மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறத பாரு. ஏண்டி இவ இப்படி இருக்கா நம்ம குடும்பத்துல? அதான் அப்படிதான் குரங்கு. அவன் அப்படியே குரங்கு மாதிரி மூஞ்சிய வச்சு வச்சு அவன் மூஞ்சி அப்படி ஆகி போச்சு பாத்தியா? ஆமாண்டி அம்மாடி மனசுக்குள்ள போன நல்ல என்னண்டி அவளுக்கு. என்ன இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எப்பா சீக்கிரம் பொங்கல் ஆகணும், பொங்கல் ஆனவனே முதல் தட்டில போட்டு நல்லா திங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாக்கா. அம்மா இருக்கும். ராஜேஸ்வரி நீ நான் பார்த்துக்கணும், அடுப்பை பொங்கணும். சரிங்க வள்ளியம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஏ எக்கா எக்கா அவ எப்படி வருவா? அவன் அவளுக்கு பொங்க வச்சுக்கிட்டு பொங்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கா. நீ என்னடி எக்கா எக்கான்னு இருக்கா? பொங்கனோடனே ஒரு வாய் திங்கலான்னு பார்க்குறேன் மொதாலா. அதான் சொல்லி வைப்போம். ஏம்மா தீனி பண்டாரமே. அதுக்கு தானே வந்தோம், பொங்கல் சாப்பிட்றதுக்கு தானே. அடியே வத்தல குண்டு, இதுக்காடி வந்த ஏண்டி? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு சாமி கும்பிட்டு பொங்க வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். நீ என்ன பொங்கல் திங்க வந்திருக்க மாடே? நீ அப்ப சாமி கும்பிட்டு தான் வந்தேன், பொங்க திங்க வரல. சாமி கும்பிட்டு அப்படியே பொங்க திங்க தான் வந்தேன். அப்புறம் என்ன? ஏண்டி அவட்ட வம்பளிக்கிற? ஏ குசு சாரி. வேணாண்டி ஓவர பண்ற. சாரி, நீ தெரியாம ஃபர்ஸ்ட் வார்த்தை குஷ்பு சரியா? இந்த பேருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அவளை போட்டு பாடா படுத்துற விட்டு தொலைடி. சாரிமா விடுமா தாயை, தெரியாம வாய் உலரி சொல்லிட்டேன். சரி எதுக்கும் என்ன காரணத்துக்காக உங்க அம்மா உனக்கு குசுப்புன்னு பேர் வச்சா? அது எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணு டிடி, அவ பிறக்கிறப்ப நல்லா குண்டா குசு குசு சாரி புஸ் புஸ் இழுச்சாக்கா நீமா. ஏய் சாரி டி, கிள குசு குசுன்னு பேசுனடா. குசு சாரி. நான் சொன்னேன் என்னை மட்டும் திட்டுன்னு அங்கே பாரு உயிர் தோழியே உன்னை பற்றி தப்பா பேசுது. பேரை மாற்றி தோற கருமம், அவசரத்துக்கு கூப்பிட்டுட்டா அப்படித்தே வருது. என்னங்கிட்ட பொங்க வைக்க வராம என்னங்கிட்ட இங்க ஒரே கூத்து. அது ஒண்ணு இல்ல காமாட்சி, குஸ் குஸ்டா குசுப்புவா காமாட்சி. அடி என்ன அவளை எல்லாம் பிளான வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, நீ சேர்ந்து குசுப்புங்கற. அவளுக்கு குசு குசுன்னு சொல்லி கிண்டல் பண்றாளுடி. வா என்ன பண்ணிட்டு ஏண்டி பொங்க வைக்க வந்த இடத்துல குசு குசு கரு. நல்ல குறுப்பு கருமோ ஒரே நாத்தம். ஏட்ல அங்க என்னடி? இந்த பாரு ஆறு நடிக்குது, அடுத்த ஆறு. அம்மா இவன் காமச்சி நல்ல குறுப்பு சேர்த்துருக்கு இந்த ஊருக்கு வந்து. ஐயம்மா வயிறுலாம் வலிக்குது. எப்பவுமே இந்த வண்டி இடிச்சுக்கா வந்து ஒரு சீப்பு தாங்க முடியும். வாங்கடி பொங்கல் பொங்க போகுது. ஓகே ஓவர் வாங்க போய் பொங்கல் சாப்பிடுவோம். காமாச்சி இனி அவளுக்கு இன்சால்ட் பண்றாளுங்க, இன்சால்ட். நீ என்ன கேட்கவே மாட்டேங்கிற. இன்சால்ட் அங்க இவன் என்ன எடி குஷ்பு பிளாக் சால்ட்டா கல்லு படி.